ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா ஒரே செடியை பச்சை பச்சைன்னு காமிச்சிட்ருக்கேன்னா, இந்த வெயிலுக்கு அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பார்க்கும்போது. வெயில் வந்து ரொம்பவே அதிகங்க சென்னையில். குவைத்துலேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த வெயிலையே சுற்றி ஃபேஸே டேன் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு வந்து வெயில் ஜாஸ்தி. இப்போ என்ன அப்படின்னா, இன்றைக்கி வீட்டில் எங்கேயும் வெளியில் போகாதனால வீட்டில் இருக்கேன். குவைத்தை பொறுத்த வரைக்கும் வெயில் இருக்கும் தான், இதை விட அதிகமான வெயில் தான். ஆனால் நாங்கள் ஃபுல்லாக சென்ட்ரலைஸ்டு ஏசிலேயே இருக்கிறதுனால, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி, நமக்கு வெயிலை பற்றி வெளியில் தெரியாது. ஆனால் இங்கே வந்து எல்லாத்துக்கும் நம்ம வெளியில் போய் தான் ஆகணும். அதனால் அதுவும் வெக்கேஷன் டைமில் வந்தோம்னா ஃபுல்லாக வெயிலில் தான் சுற்றுற மாதிரி ஆகிடுது. ஸோ இன்றைக்கி இங்கே நம்ம ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்ம அதிகமாக அந்த ஏசிலேயே இங்கே போட்டுக்கிட்டு இருந்தால் கரண்ட்டு பில்லு வேறு அதிகமாக வந்துடும். குவைத்தை பொறுத்த வரைக்கும் கரண்ட் பில்லெல்லாம் கிடையாது. ஸோ ரெண்டோடய சேர்ந்து வந்துடும். பாருங்கள், இப்போது ஸோ வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்கோம். ஃபேன் தான் ஓடிட்டுருக்கு, நல்லா தான் ஓடுது. ஆனால் அது இருக்கா இல்லையானே தெரியல, அந்தளவுக்கு வெயில் வந்து அனல் இருக்குது. இப்போ வந்து இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபேஸ்லாம் டேன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன். பாருங்கள், ஸோ ஒரு 3 நாள் 4 நாள் தான் ஆகுது குவைத்துலேருந்து வந்து ஃபேஸ்லாம் ஃபுல்லாக டேன் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் நம்ம அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன். என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் இங்கே வந்து மலர் பாதாம் ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிது. ஸோ அதை தான் வந்து நான் இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்கேன். இது கூட இன்னும் ஒரு 2 ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ, துளசிப்பூ, குப்பைமேனி, கார்போக அரிசி, முல்தானி மெட்டி, பாசிப்பயிறு, கருஞ்சீரகம், கஸ்தூரி மஞ்சள், கிச்சலி கிழங்கு, கோரைக்கிழங்கு இப்படின்னு 18 பாதாம் இப்படின்னு 18 மூலிகைகளுக்கு மேலே போட்டிருக்காங்க இதில். ஸோ இது கூட அடிஷ்னலாக நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது என்னென்னன்றதை இந்த வீடியோவில் இப்போ பார்த்துடலாம். இப்போ இது கூடவே நான் வந்து இன்னும் கொஞ்சம் பாசிப்பயிரை ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது கூட இப்போ ஜாதிக்காயும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டு. ஸோ ஃபேஸுக்கு நல்ல அந்த டர்னெல்லாம் வந்து சரி பண்ணும். கரும்புள்ளி, இந்த முகசுருக்கம் இதெல்லாமே வந்து சரியாகுது இதில். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேக்கை நீங்கள் வந்து வீட்டில் வந்து வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா, வீட்டில் ரெஸ்ட்டாக இருக்கும்போது நீங்கள் போட்டுட்டு வாஷ் பண்ணிடுங்க. 20 to 30 மினிட்ஸு வச்சுருந்துட்டு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம கலர் புதுசாக நமக்கு கிடைக்கலனாலும் இருக்கிற கலரை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஃபேஸுமே எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவே நல்லாவே இருக்கும். ஸோ வெளியில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெயிலில் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு போங்க.